எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வாழைக்காய் தண்டு பொரியல் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ இந்த தண்டு வந்து பெருசாக இருந்துச்சு, இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். பெரிய தண்டு இந்த ஒரு மார்க் தெரியுது பாருங்க, இது வரைக்கும் எடுக்கணும். இதில் ஒன்று சீவி வச்சுக்கிறேங்க பாருங்கள், அந்த தண்டெல்லாம் சீவிட்டேன். இப்போ இந்த தண்டை வந்து இது வரைக்கும் எடுக்கணும். சும்மா வாழைக்கான்ட்டு மட்டையை சாப்பிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த தண்டில் இங்கேருந்து உங்களை எடுக்கணும். உங்களை தண்டு அந்த தண்டாட அது வரைக்கும் தோல் வரும். ஏன்னா தோல் வந்து தண்டில் இருந்துச்சோம்னாக்கா நல்லா இருக்காது. எவ்வளோ வேஸ்டேஜ் அவ்வளோதான் வேஸ்டேஜ். இது வரைக்கும் அந்த தோல் போச்சு. பாருங்கள், நார் பேர் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வேஸ்டேஜ்லாம் கணக்கு போட முடியாது, எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ எடுத்துடணும். சும்மா வேஸ்டேஜ் அதுன்னு சொன்னோம்னாக்கா வெறும் நார் தான் சாப்பிட்ணும். இப்போ இந்த வந்து பாருங்கள், இவ்வளோ வேஸ்டேஜ் ஆச்சு. ஒரு 2 தண்ணி நல்லா பெருசாக வேணும். இதை கட் பண்ணிட்டு இதுலேயும் நார் வரும். நார் எடுக்கிறது தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லலை, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து கட் பண்ணிடுறேன். பாருங்கள், இது தோலை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் தண்டு வந்து வாழை மரத்தில் வந்து ஒன்று கூட வேஸ்டேஜ் ஆகிறதில்ல. மிச்சம் எல்லா மரத்துலையும் வேஸ்டேஜ் ஆகும், வாழை மரத்தண்டில் மட்டும் எதுவும் வேஸ்ட் ஆகிறதில்ல. பொடியாகவே வெட்டிக்கலாம் பாருங்க. வாழை மரத்தில் அந்த இலைக்கும் நாருக்கும் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் ஆகாது, ஒரே பொருள் வாழை மரம் தான். ஆனால் வாழை மரத்தில் ஒன்று கூட விடாத கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. பாருங்க, வெட்டும்போது சவுண்டு வருது இல்லையா, அது வந்து அந்த நார் தான் அந்த சவுண்டு வர்றது. இது 2 தண்டுக்கு இவ்வளோ தான் வருது. இதை வந்து உடனே கருத்துரும், தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா குச்சியால் கிண்டி இந்த நார் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இவ்வளோ பொடியாக வெட்டிக்கலாம். பொரியல் மாரி ஆச்சு. இப்போ இதில் வந்து கட் பண்ணதில் என்ன பண்ணோம் பாருங்கள், இது சரியாக கட் பண்ணலைன்னா அதில் போய் உடச்சி எடுத்துறேன். அது வந்து கொஞ்சம் ஃபிலிம் காமிச்சு அதை பார்த்தாக்கா சரியாக கட் ஆகலை. இதெல்லாம் உடச்சாச்சு. இப்போ இந்த தண்டெல்லாம் வேஸ்ட்டு தான், அவ்வளோ பெரிய தண்டு எல்லாமே வேஸ்ட்டு. இது குப்பையில் போட்ட இடத்த காலி பண்ணிடுறேன். உப்பு போடணும், ஏன்னா அது கலர் சேஞ்ச் ஆகுது. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ நாங்கள் இது எல்லாம் மிஸ் பண்ணுறோம், அது ஒரு ஒயிட் ஆகுது. இப்போ இதை குச்சி விட்டு இப்படி 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 இருந்துச்சுன்னா அந்த நாரெல்லாம் வரும். இப்போ வந்து தண்ணியில் போட்டுக்கிறோம். தண்ணியில் போட்டு 2 குச்சி எடுத்துங்க இதுமாரி. இப்படி கலக்க 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 அந்த நார் வந்து நிற்கும். உடனே தண்ணியில் கை விட்டு இந்த நாரை வந்து இப்படி இருந்து எடுத்துருங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்க இந்த நார் இப்படி எடுத்து வைக்கிறேன். இந்த நாரெல்லாம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, ஆனால் நல்லா ஜோராக கலக்கணும். கலக்குனீங்கன்னாக்கா அந்த நார், இப்போ நான் வந்து இதில் நார் அவ்வளோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா நான் ஒட்டை கட்டிட்டேன். கட் பண்ணதுனால அது வந்து நார் அவ்வளோ வராது. ஆனால் உடனே உப்பு போட்டுருணும் பாருங்கள், கலக்கினோட வந்து நார் கம்மி தான் வரும். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் கலக்கணும். இது உப்பு ஒன்றே போட்டுடணும், இல்லைனா லைம் கொஞ்சம் ஒரு பீஸ் லைம் போட்டோம்னா கூட தண்ணி கலர் சேஞ்ச் ஆகுது. இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பண்ணணும், நார் வர்றது அன்றைக்கி நீங்கள் பண்ணணும். ஏன்னா நான் க்ளீனாக அந்த தண்டு ஃபுல்லாக வாழை தண்டுலாம் கட் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ பாருங்கள், இதில் நார் வந்து அவ்வளோ வரல. ஏன்னா இவ்வளோ நேரம் கலக்கியிருந்தால் நிறைய நார் வரணும், இதில் வந்து நார் அவ்வளோ வரதுக்கு சான்ஸ் இல்லை. இது வந்து சரி, இப்போ தண்ணியில் உப்பு இருக்குது, வெள்ளை தான் இது. ஏன்னா உப்பு போடலாம் தண்ணி வந்து கலர் கருப்பாகிடும், சேஞ்ச் ஆகிடும். கடாய் பற்ற வச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேணாம், எண்ணெய் காஞ்ச உடனே ஜாஸ்தி எண்ணெய், 2 காய் சின்ன காய். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு கூட கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். 2 கடுகு ஜீரகம்.
இது போட்ட உடனே என்னது போட்டுக்கன்னா கடாய் காலி அவ்வளோ சூடாகலாம் அப்படியே போட்டானாங்க. சூடு அவ்வளோதான் போதும். இப்போ வெடிக்கும் பாருங்கள், வெடிக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நம்ம கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். கடலப்பருப்பு இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழைக்காய் தண்டை அது வந்து சீக்கிரம் வேகாது. அது என்ன பண்ணணும், நம்ம மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு செப்பரேட்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் ஒரு 2-3 விசில் அடிச்சோம்னா போதும், சீக்கிரம் ஆகிடும். இது வந்து எங்கள் ஊரில் இன்றைக்கி லேட் பண்ணணுன்னு தான் நான் இப்படி காமிக்கிறேன். ஏன்னா சில பேர் குக்கரில் வச்சா எவ்வளோ விசில் தெரியாது. இப்போ ஒன்று என்ன பண்ணுறேன், ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தை போட்டுறேன். இந்த வாழைத்தண்டு வந்து தனியாக வேக வச்சு வச்சுப்பாங்க, இதுமாரி தாளிப்பாங்க. தாளிச்சிட்டு உடனே அப்படியே தாளிச்சு எடுத்து வேண்டாம், தேங்காய்லாம் போட்டு டக்கு பொரியல். இப்போ வந்து இது நான் என்ன பண்ணுறேன் அப்படியே காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன ஐடியான்னு தெரியாது. இந்தாங்க, இதில் வந்து கருவேப்பிலை போடுறேன் கொஞ்சம். இது பொரியல் தாளிக்கிற மாதிரி தான் இது. கிரீன் சில்லி ஒரு 4. அப்படியே அந்த வாழைத்தண்டை போட்டு இதில் ஃப்ரை பண்ணோம்னா சீக்கிரம் அப்படியே ஃப்ரை ஆகிடும். ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். குக்கர் தனியாக வேக வச்சு இது மாதிரி தாளிச்சோம்னா சீக்கிரம் ஆகிடும் வேலை. நான் சீக்கிரம் ஆகிறதுக்காக சொல்ல, இது கொஞ்சம் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த தண்டை வந்து இதில் போட்டுறேன். இதில் தண்ணிக்கு ஊற்றாத, இதில் என்ன பண்ணலாம் அப்படியே ஃப்ரை பண்ணலாம், சீக்கிரம் வந்துடும். ட்ரை தான் இது, பல்ல மாரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த தண்டு வந்து நார் வந்து அந்த தோலாட போட்டுட்டிங்கனாக்கா நிறைய நார் வரும். ஃபுல்லாக அந்த தண்டு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக சீவி எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு நார் வராது. இதில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுறேன். இதுக்கு அந்த உப்பு போட்டுறேன். ஏன்னா அது கலர் நம்ம கைவிட்டு போட்டோம்னாக்கா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அப்படியே என்ன பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சள்தூளும் போட்டுருங்க. கருப்பாவுக்கு தெரியாது, சும்மா கொஞ்சம் மஞ்சள்தூள். இதில் அந்த கலரில் அந்த பிளாக் ஆகிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. மஞ்சள்தூள் போட்ட உடனே அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து என்னென்னா மசாலா தோசைக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. இது மசாலா தோசையில் கூட வச்சு சாப்பிட்றலாம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, நச்சுன்னு இருக்கும். இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், மூடி போட்டு அப்படியே ஃபில் பண்ணிடலாம். அது பாட்டில் வந்துன்னு இருக்கும். ஏன்னா நான்ஸ்டிக்கில் அடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க முன்னவே. பொரியல் கலக்கும்போது தேங்காய் போட்டுட்டு கலக்கி எடுத்துட்டோம்னா பொரியல் ரெடி. இது வாழைக்காய் பொரியல் அப்படின்னு நினச்சிடாதீங்க, பெருசாகுதுன்னு. வாழைத்தண்டு பொரியல் இது. வவுத்தில் இருக்கிற இந்த நாருக்கு அழுக்கெல்லாம் இஷ்டன்னு வருமா. அப்புறம் கல் வந்து வவுத்தில் இருக்கிற கல் இருந்துச்சுன்னா அந்த கல் கூட அந்த நார் இஷ்டம் வந்து வெளியே தெரியிடுமா அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறேன். வாழைக்காய் தண்டு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு வீட்டில் எல்லாம் சாப்பிட்றது, குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, பெரியவங்க சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப நல்லது. எனக்கு இந்த ஐடியா தெரியாது. எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க இந்தமாரி வாழைக்காய் தண்டு பண்ணு, ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அவங்க ஐடியாவில் தான் நானே பண்ணினுக்கிறேன். எனக்கு இந்த ஐடியா இல்லை. இப்போ இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். பாருங்க, ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியில் வந்து இன்னும் கூட ஒரு கப்பு, ஏன்னா சீக்கிரம் வேகாது, இன்னும் ஒரு கப் தண்ணி ஊற்றிடுறேன். போட்டு மூடி போட்டு வச்சிடலாம், நல்லா வேகணும். இது ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன், சின்ன கப்பு. இதை கலக்கி விட்டு இதில் உப்புக்கு தான் காரங்க தான் உப்பே செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம் மூடி போடுறதுக்கு முன்னே. உப்புலாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக, காரமும் தூக்கில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், சுழல் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம். அந்த தண்டு வந்து குக்கரில் வச்சுட்டு வேக வச்சுட்டு போட்டோம்னா அவ்வளோ நேரம் பொரியல் ஆகிட்டு இருக்கும். இது வந்து இந்த தண்ணியில் இப்படியே வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு சுழல் வைக்கிறேன். இப்போ வந்து இது மூடி போட்டோம்னாக்கா கொஞ்சம் நேரம் வந்துச்சுனாக்கா இது எவ்வளோ வந்தாலும் குழம்பு ஆகாது, கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியாது. இருந்தாலும் நம்ம இதாக பண்ணலாம், ஸ்லோ ஃபயரில் மூடி போட்டு போச்சிடுறேன். தண்ணி ஒரு 2 கப் ஊற்றினேன். அந்த 2 கப்பில் இது வந்துடுச்சு. இப்போ இது வந்துச்சா நான் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லு ட்ரை ஆச்சு பாருங்கள் தண்ணியில். பொரியல் வந்து நீங்கள் இப்போ வந்துச்சான்னு பார்க்குறேன். சவுண்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு. அது வேக வச்சுட்டு வச்சிங்கனாக்கா, ஆனால் எப்படி நீங்கள் வேக வச்சு அதெல்லாம் வந்து சின்ன நீங்கள் எப்படி வேக வச்சாலும் அந்த வாழைக்காய் தண்டு அப்படி தான் வரும். இது வந்துக்குது. இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தேங்காய் திருவணுத்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தேங்காய் திருவணுத்து ஜாஸ்தி ஒன்று வச்சு வச்சுக்கணும். இதே ஒரு மாதிரி. இது வந்து நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்சம் கொத்தமல்லி தழை வெட்டி போட்டுறேன்.
கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறேன், கொத்தமல்லி தழை போட்டேன். ஒயிட் ரைஸு சாம்பார் வீட்டில் ரெடி ஆகிது. குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க, தயவுசெய்து சாப்பிடாதுங்க. எப்படின்னா ஏமாற்றி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கிசைஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடணும். மாதத்தில் ஒரு டைம் வாழைக்காய் இந்த தண்டு பொரியல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் எல்லாருக்கும் செய்து நீங்களும் வீட்டில் செய்து பசங்க எப்படின்னா ட்ரை பண்ணி கொடுங்க. நம்ம ஸ்டமக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது வாழைக்காய் தண்டு மட்டும்தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பை பாய்.